இன்றைக்கி தாங்க நம்ம பெரிய பிள்ளையாருக்கு இன்றைக்கி வேலை அடிக்க போகிறோன்னு சொன்னோம் போன வீடியோவில். அதேமாரி இன்றைக்கி நம்ம பெரிய பிள்ளையாருக்கு வந்துட்டு வேலை அடிக்க போகிறோம். இன்றைக்கி தாங்க ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு டைட்டாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இங்கே இருக்கிற தெரு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50-60 குடும்பம் இருக்குங்க. அந்த 50-60 குடும்பமும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு விநாயகரை வந்துட்டு சேர்ந்துட்டு ஒன்றா வந்துட்டு விடுவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்க போகிற விநாயகரோட அவங்களோட கேங் லிஸ்ட்டு குரூப் பேர் வந்துட்டு 3 ஸ்டார்னு சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில் வந்துட்டு நம்ம கேங் பேர் எப்படி வைக்கிறோமோ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழுன்னு ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பிள்ளையார் வைக்கிறாங்க ஒரு தெருவுக்கும். அதனால் அவங்க கேங் பேர் வந்துட்டு 3 ஸ்டாருங்க. பயங்கரமாக இருந்தது. அவங்களோட குரூப் பேரும் பயங்கரமாக இருந்தது. அவங்க பழகுன விதமும் பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த சுற்று வட்டாரத்து பகுதியிலேயே நம்ம பிள்ளையார் தான் கொஞ்சம் பெருசு. ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கிறதுலேயே வந்துட்டு பயங்கரமான வந்து ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்டார் கேங் தாங்க. ஏன்னா அதனால் போன வருஷமும் நாங்கள் இங்கே அடிச்சிருக்கோம். அதனால் அந்த கேங் பற்றி எங்களுக்கு தெரியும். பசங்கள்லாம் ரொம்ப தங்கமானவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபயர் பசங்க வந்துட்டு தெறிக்க விட்டாங்க. ஃபயர் வேணும் அப்படின்னாங்க பசங்க. அதனால் ஃபயர் பண்ணி நாங்கள் வந்துட்டு விழாவை சிறப்பாக வந்துட்டு தொடங்கி வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சாக நாங்கள் நவர ஆரம்பித்தோம். ஒரு வழியாக விநாயகரை வந்துட்டு நாங்கள் தெருவுக்கு கொண்டு வந்துட்டோம். தெருவுக்கு கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு தெருவுக்கும் வந்துட்டு விநாயகருங்க. அந்த விநாயகர்லாம் பார்க்குறதுக்கே ஒரு நாள் போதாதுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 10 நாளாவது தேவைப்படும் அந்த விநாயகர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஏன்னா விநாயகர்னாலே மும்பையில் தாங்க வெயிட்டு அதில்